வர 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 வந்துட்டேன்னா நானே செம்ம கடுப்புல இருக்கேன். தேவையில்லாம கொலை பண்ண வச்சிடாத. இவ்வளவு பெரிய ஆளா வளர்ந்துட்டு குழந்தைங்க ஸ்கூல் பேக்க மாட்டிக்கிட்டு இருக்கிறத பார்த்தா காமெடியா இருக்கு. திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணு. யாருதுன்னா? உன்னோட எல்லாத்தையும் சேர்த்து பேக் பண்ணு. இந்த காலையில இருந்து உடனே காலி பண்ணு. ஏன்னா இனிமே ஜென்மத்துல எவனுக்கு எவ்வளவுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது. ஹெல்ப் பண்ணி வாங்கி கட்டிக்கிட்டு தான் பாக்கி. போறண்டா சாமி. ஒருத்தருக்கு நன்றி ஒன்றிச்சே கிடையாது. ஐயோ டிக்கெட். மேடம் இன்னொரு 10 ரூபா கொடுக்கறது. என்னாச்சு சித்தி? ஒண்ணும் இல்ல ராஜு, ஒரு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வேணுமா? நீங்க வைங்க, நான் கொடுக்குறேன். கிளம்புங்க. எங்க போன? உன்னை எங்கெல்லாம் தேட தெரியுமா? மேடம் எங்க இருந்தாங்க? பாவம், வீட்டுல நீங்க எல்லாரும் இவ்வளவு தேடி எல்லா இடத்துலயும் அலைஞ்சிருப்பீங்க. பாத்தியா, நான் அப்பவே சொன்னல, உன்னால எல்லாருக்கும் கஷ்டம் பாரு. என்ன பொசுக்குன்னு எல்லாரும் சொல்லிட்டீங்க சித்தி. நான் ஒண்ணு இவளுக்காக தான் டென்ஷன் ஆகல. எப்படி இவ கடிச்சிருவான்னு எனக்கு தெரியும், அதனாலதான் சொன்னேன். கடைசியில இவன் எங்க இருந்தா? பிக்னிக் ஸ்பாட்ல இருந்தா. பிக்னிக் ஸ்பாட்லயா இருந்தா? அவ்வளவு தூரத்துலயா? பெரிய கண்ணு. என் செல்லம் வந்துருச்சு. இப்பதான் எனக்கு உயிரே வந்ததுடா. இது மாதிரி பண்ணிருப்பேன். வீட்டுல தாத்தா பாட்டி எல்லாரும் எவ்வளவு பயந்து போயிட்டாங்க தெரியுமா? எல்லா இடத்துலயும் உன்னை தேடி பார்த்துட்டோம். நீ என்னடா இங்க வந்திருக்க? இதுக்கு எவனாவது ஒருத்தர் கிட்னாப் பண்ணிட்டு போயிருந்தாலே மேல. ஏன் பைத்திய மாதிரி பேசுறீங்க? 5 மணி நேரமா இந்த பொண்ணை தேடி பைத்தியக்காரி மாதிரி ரோட்ல சுத்திட்டு இருக்கீங்க. இப்ப குழந்தை கிடைச்ச உடனே உங்களோட ஃபர்ஸ்ட் டென்ஷன் எல்லாத்தையும் இப்ப மறுபடியும் அவகிட்ட காட்டுறீங்க. யார் செஞ்ச புண்ணியமா திரும்ப கிடைச்சிருக்கா? கொஞ்ச நேரமாவது அவகிட்ட அன்பா பேசிட்டு அதுக்கப்புறம் உங்க இஷ்டப்படி என்ன வேணா பண்ணிக்கங்க. ஏன் குழந்தைகிட்ட எப்படி பேசணுங்கிறத நீங்க வந்து எனக்கு சொல்லி தர வேண்டாம். இந்த மாதிரி அட்வைஸ் பண்ற வேலை எல்லாம் விட்டுருக்க, புரிஞ்சுதா? அண்ணா, அந்த பொண்ணு கிட்ட இருந்து போன் வந்ததுன்னா ஏதோ முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிச்சு. பாத்தியா, இந்த ரோட்ல வச்சு அவ்வளவு கேவலமா பேசி அனுப்பி 1 மணி நேரம் கூட ஆகல. அதுக்குள்ள மன்னிப்பு கேட்கறதுக்காக ஒரு போன். 1 மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணு உங்க கூட தான் இருந்ததா? வாட் a twist in the story. அப்ப அந்த பொண்ணு ஏதோ உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லிச்சு. ஆமா, உங்க மொபைலுக்கு போன் பண்ணிச்சான். உங்க மொபைல் ஏதோ அவுட் ஆஃப் நெட்வொர்க் அப்படிதான் ஏதோ இங்கிலீஷ்ல சொல்லி வச்சிருச்சு. இன்னைக்கும் நல்லா தண்ணிய போட்டுட்டு தான் போன் பண்ணிருப்பா. அதான் என்ன பேசணும்னு தெரியாம உளறி இருக்கா. தண்ணி அடிச்சிட்டா? உண்மையாவா? மறுபடியுமா? அப்படின்னா இந்த மாதிரி அவங்க பண்ணி முன்னாடியே பாத்திருக்கியா? அதுக்குள்ள மறந்துடுவானா? எனக்கு என்னவோ நீ வளர்றேன்னு தோணுது. அவங்க குடும்ப குத்து விளக்காச்சே. அவளை நான் பார்த்த கண்டிஷன்ல யாரும் அப்படி சொல்லவே மாட்டாங்க. அப்படியா? ஒரு நிமிஷம், நீ யார பத்தி பேசுற? அதானே அந்த பொண்ணை நீங்க ராத்திரி வீட்டுக்கு கூட கூட்டிட்டு வந்தீங்களே, குடிச்சிட்டு தள்ளாடிக்கிட்டே வந்தாலே, அவ்வளவுதான் சொல்றேன். கயல்? அதே புயல் தான். கயலோட போன் வந்துச்சா? அப்ப நீங்க இவ்வளவு நேரம் யார பத்தி பேசுறீங்க? வேற யாரும்? சரி, அதெல்லாம் இப்ப உனக்கு எதுக்கு? அவன் நம்பர் ஏதாவது கொடுத்தாளா? இல்லண்ணா, நான் நம்பர் கொடுமான்னு கேட்டேன். அவ நான் மறுபடியும் போன் பண்றேன்னு சொல்லி வச்சுட்டா. நீ இன்னைக்கு எவ்வளவு நல்ல நியூஸ் சொல்லிருக்கேன்ற விஷயம் உனக்கே தெரியாது. நான் அவளை மீட் பண்றதுக்காக நீ துடிச்சிட்டு இருந்த. என் கை நழுவி போயிட்டா, மிஸ் ஆயிட்டான்னு நினைச்சேன். கடைசியில மாட்டிக்கிட்டா. பட்டுன்னு சொல்றேன், டக்குன்னு மனசுல வச்சுக்க. எனக்கு உங்களை பத்தி நல்லாவே தெரியும். உங்க மம்மியை பத்தியும் டாடியை பத்தியும் நல்லா தெரியும். உங்களுக்கு இந்த பொண்ணு செட் ஆகாதுன்னா அவளை அண்ணின்னு கூப்பிட சொன்னா என் வாய் கூசும். இல்ல இல்ல போட. அவளை கட்டிட்டு எவனா கஷ்டப்படுறது? மேட்டர் புரிஞ்சுக்கோ. கயல் அந்த தீனாவோட செட்டப். தீனானா அந்த பெரிய பில்டரா? அந்த பெரிய பில்டர் தான். அவளுக்கு சின்னதா ஒரு வீடு கட்டி கொடுத்திருக்காரு. நோ 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 நோ, யூ ஆர் டாக்கிங் பேட் வேர்ட்ஸ். தீனாநாத பார்த்தா அந்த பொண்ணுக்கு அப்பா மாதிரி இருக்காருண்ணா. He is very gentleman, you know. அவரை நான் அடிக்கடி கோயில பாப்பேன்னா ஏழைகளுக்கு தானம் எல்லாம் பண்ணுவாரு.
தீனாநாத்தை பத்தி அப்படிலாம் பேசாதீங்கண்ணா. பொண்ணு மாதிரியே தான் இந்த மொத்த இந்தூரம் நினைச்சு ஏமாந்துகிட்டு இருக்க. கதை விடாதீங்க. கொஞ்சம் உள்ள பூந்து பார்த்தான்னு வச்சுக்க, இந்த மாதிரி ஒரு மோசமான ஆளை நீ பார்க்கவே முடியாது. ரியலி? அந்த கையில இருக்கல்ல, எல்லாரையும் சுத்த விடுவா. எனக்கு மட்டும் அந்த தினாவோட இல்லீகல் ஆபரேஷன்ஸ்க்கான எல்லா ஆதாரமும் கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் பாரு குரு, மோகனோட லைஃப் டோட்டலா சேஞ்ச் ஆயிடும். கரியர் டாப் கியர்ல பறக்கும். நான் பேக்க பேக் பண்ணலாமா? வேண்டாம், போய் டீ போடு. அதுக்கு முன்னாடி டீயே போடுறேன். ஆமா, அந்த 4 நாள் கிடைச்சதா இல்லையா? ஆமாண்டா, அந்த பொண்ணு கிடைச்சிட்டா. இந்த நடுராத்திரில அவங்க 2 பேரையும் நடு ரோட்ல அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன். மறுபடியும் தப்பு பண்றேன். சாரி சொல்லுங்க. நான் ஏன் கேட்கணும்? நான் என்ன தப்பு பண்ணேன்? சாரி, தேங்க்யூ இதெல்லாம் என்கிட்ட வந்து கேட்க வேண்டியது அந்த மிளகா பட்டாசு மேடம் தான். வந்து பாருங்க, யாரு வந்திருக்காங்கன்னு பாருங்க. கண்ணுக்குட்டி, உன்னை காணும் துடிச்சு போயிட்டு. நீதான் ஸ்ட்ராங் பையனாச்சே, அப்புறம் அழுதுட்டு இருக்க? டாடி மாதிரி அக்காவும் திரும்பி வரமாட்டாங்கன்னு பயந்துட்டேன். இல்லடா கண்ணா, அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. இந்த வீட்டுல அந்த மாதிரி எல்லாம் எதுவும் நடக்காது. அது சரி, தனியா எங்கதான் இருந்தா? சொன்னா யாருமே நம்ப மாட்டீங்க. மேடம் தனியா கிளம்பி பிக்னிக் ஸ்பாட்டுக்கு போயிருக்காங்க. ஐயோ, அவ்வளவு தூரமா? என்ன இருந்தாலும் என் ராஜு மாதிரி வருமா? நீ மட்டும் இல்லனா இந்த குழந்தைய எப்படி கண்டுபிடிச்சிருக்க முடியும் சொல்லு? ஐயோ இல்ல மம்மி, நான் எனக்கு தெரியும். என் புள்ள எவ்வளவு பொறுப்பானவன் எனக்கு தெரியாதா? மம்மி படி, நானும் உன்னை. போதும், நிறுத்துடா. உன்னை பத்தி எல்லாருக்கும் தெரியும். நீ அப்படியே என்ன மாதிரியே தான். நம்ம எவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சு முடிச்சாலும் அத பெருசா வெளியே காட்டிக்கவே மாட்டோம். சபாஷ் ராஜு, கலக்கிட்டா. இத்தனை நாளா நான் கூட உன்னை பொறுப்பு இல்லாத சுத்திக்கிட்டு இருக்கேன்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு நீ சாதிச்சிட்ட. சரி சரோஜா, எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கல? அதெல்லாம் எப்பவும் ரெடிங்க. குட்டி கூட ரொம்ப பசியோட வந்திருப்பால. மீனா, தனியா கூட்டிட்டு போய் ட்ரெஸ் எல்லாம் மாத்தி கூட்டிட்டு வா. எல்லாரும் ஒண்ணு உட்காந்து சாப்பிடலாம். என்னடா செல்லம், வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. எங்கெல்லாம் சுத்திட்டு வர தெரியுமா? மம்மி, பண்ணாத வேலைக்கெல்லாம் ஏன் ராஜு உனக்கு கிரெடிட்ஸ் கிடைக்குது? அதனால ஒண்ணும் ஆக போறதில்ல. நீ வா, போய் ட்ரெஸ் மாத்திட்டு வரலாம். வா. உஷாரா இருக்கணும் ஜனங்களே. நல்லவனை போல் நடித்து ஏமாற்றும் கொலைகாரன் ஊரில் சுற்றிக் கொண்டிருக்கிறான். பெண்களை எல்லாம் நம்ப வைத்து நிர்கதியாக விட்டுச் செல்வான். இது ஏன் டைலாக் இல்ல, டிவில நியூஸ்ல சொன்னாங்க, அதுதான் சொன்னேன். எவ்வளவு தைரியம் வந்துருச்சு தனியா? நீ எவ்வளவு பெரிய வேலை பண்ணிருக்க தெரியுமா? உன்னால எல்லாருக்கும் கஷ்டம். தப்பா கேட்டிருக்க நீ. கொலைகாரன் இல்ல, கொலைகாரி. ஒரு 8 வயசு பொண்ணுக்கு தாயான பைத்தியக்கார அம்மா. அவ கோபத்துல கத்த ஆரம்பிச்சா எதிரில் இருக்கவன் செத்தே போயிடுவான்.
அவ்வளவு மோசமா இருக்கும் அவ பேச்சு. யாரோ ஒருத்தர் சாக போறது நிச்சயமாயிடுச்சு. எது? அது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அந்த கேரக்டர் மாட்டிக்கிச்சுன்னா எப்படி இருக்கும்னு யோசிக்கிறேன். நினைச்சு பார்க்கவே கஷ்டமா இருக்கு. கஷ்டமா? கஷ்டமா இருக்கு. நான் உங்ககிட்ட மாட்டிக்கிறவங்கள சொன்னேன். ஏன்னா டிவில என்ன சொன்னாங்க தெரியுமா? அவன் பிளான் பண்ணி இப்படி போனான், குழந்தைங்க கூட விட மாட்டானோ. Where are you going now? அது ஒரு சின்ன முக்கியமான வேலையை மறந்துட்டேன். அம்மாவும் பொண்ணும் எப்போ வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆட்டோல இருந்து இறங்குறது தான் பார்த்தோம்ல. ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு ஜெட்டு இப்பதான் புறப்பட்டுச்சு. ஏன் நின்னுச்சு? அது அவ்வளவு ஒன்னும் அர்ஜென்ட் வேலை இல்ல. நாளைக்கு கூட பாத்துக்கலாம். ரொம்ப டைம் ஆயிடுச்சு, எனக்கு தூக்கம் வருது, நீ அப்படியே தூங்கிட. லைட் ஆஃப் பண்ணு. மோகன் மொக்க வாங்க. மம்மி, ஏன் நீங்க எல்லார்கிட்டயும் உண்மையை சொல்ல? எதை சொல்ற? என்ன ஸ்பைடர்மேன் தான் கண்டுபிடிச்சாருன்னு ஏம்மா எல்லார்கிட்டயும் சொல்லல? உங்களுக்கு ஹெல்ப் பண்ணது ஸ்பைடர்மேன் தானே மம்மி? லாஸ்ட் வீக் கிளாஸ்ல என் பென்சில் தொலைஞ்சு போச்சு. அது என் ஃப்ரெண்ட் ஸ்ரேயா தான் கண்டுபிடிச்சு கொடுத்தா. அந்த சின்ன விஷயத்துக்கே நான் அவளுக்கு தேங்க்யூ சொன்னேன் தெரியுமா? தேங்க்யூவா? நான் எதுக்கு சொல்லணும்? இப்ப நடந்த எல்லா பிரச்சனைக்கும் அந்த மோகன் தான் காரணம். அவன் அந்த ஆட போடாம இருந்தா இவ்வளவு பிரச்சனையும் வந்திருக்காது. கொஞ்சம் கூட எப்படி நடந்துக்கணும்னு தெரியாதவன். மொத்த காதை வர பிடிச்சு திருகிருக்கா. இன்னைக்கு என்ன பண்ணா பார்த்தல? கொஞ்சம் கூட யோசிக்காம நம்ம 2 பேரையும் அந்த நேரத்துல அந்த இடத்துல விட்டுட்டு வந்துட்டான். இந்த மாதிரி ஆளுக்கு தேங்க்யூ சொல்லாதது ஒண்ணுதான் குறைச்சு. அதுக்கு வாய்ப்பே இல்லை.